பெரியார் எதிர்ப்புன்னு ஒரு பெரிய இது போயிட்டு இருந்துச்சு. அப்படியே கட் பண்ணிட்டார்ல. கட் பண்ணி இப்ப அடுத்து என்ன பண்றாங்கன்னு ஏன் கட் பண்ணிட்டாரு? ஏன்னா அடுத்து விஜய் வந்துட்டாரு. பெரியாரை ஆதரித்து பேசுவதற்காக சீமான் ஒரு கட்டத்தில் உருவாக்கப்பட்டார். அவரை வைத்து எதிர்த்தும் பார்த்தார்கள். எதிர்த்து பார்த்ததும் வேலைக்காகவில்லை. சரி, இப்ப விஜயை விட்டு வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை நீர்த்து போக வைப்பதற்கான வேலையை விஜய் வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன பேசுறாரு இன்னைக்கு பேசுறாரு, நீட்டு மட்டும்தான் பிரச்சனையா, படிக்கிறதுக்கு எவ்வளவு படிப்பு இருக்கு. இது பாஜக காரன் பேசுறது சார். இது நீங்க பேசுறதுக்கு இல்ல, பாஜக காரன் பேசுறது. அது நீங்க ஏன் பேசுறீங்க? இத நீங்க என்ன சொல்லணும்? நீட்டுக்கு எதிராக வாங்க, பிள்ளைங்க வந்திருக்கிறாங்கல்ல, மாணவர்கள் வந்திருக்கிறாங்கல்ல, அப்படியே கூட்டிட்டு ரோட்ல இறங்க வரமாட்டேன்னு சொல்ல போறாங்களா அந்த பிள்ளைங்க? ஒரு நடிகர், இவ்வளவு பிரபலமான ஒரு நடிகர் ரோட்ல இறங்கி உங்க கட்சியை சேர்ந்த மகளிர் அணி நிர்வாகிகளே 50 பேரா கூட்டமா நோட்டீஸ் கொடுக்க போறாங்க கைது நடவடிக்கைன்னு சொல்லிட்டு பேசுறீங்கல்ல, நீங்க இறங்கி நடங்க. எதுக்கு நிர்வாகிகளை அரெஸ்ட் ஆக விட்டுக்கிட்டே இருக்கீங்க, கேஸ் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இறங்கி நடங்க. 4 பேர் வரமாட்டானா? நீட்டுக்கு எதிராக நேரம் டெல்லிக்கு போங்க, டெல்லியில போய் மோடியை சந்திச்சு பேசுங்க, ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடத்துங்க. ஏன் நடத்த மாட்டீங்க? திமுக மட்டும்தான் நீட்டுக்கு பிரச்சனை போராட்டம் நடத்தணுமா? சட்ட போராட்டமோ அல்லது சட்டமன்ற போராட்டமோ நீ திமுக மட்டும்தான் நடத்தணுமா? நீங்க நடத்தக்கூடாதா? ஏன் நடத்த மாட்டீங்க? அப்போ